வணக்கம் நேயர்களே. இரண்டாவது நாளாக நமது சந்தைகள் ஒரு நெகட்டிவ்ல சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 64 புள்ளிகள் குறைந்து 22,868 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 566, டிக்ளைன்ஸ் பார்த்தோம்னாக்கா 1544. ஸோ மெயினாக நிஃப்டி பிராடர் மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது ஒரு நெகட்டிவிட்டி சென்டிமெண்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதை பார்க்க முடிந்தது. மிட் கேப் பார்த்தோன்னா இன்றைக்கி 0.89% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் ஒரு 0.85% விழுந்திருக்குன்னு சொல்லலாம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.38% அதிகரித்து 24.48 இருக்கிறது. அதாவது ஒரு 24ங்கிறது ஒரு ஹையஸ்ட் லெவல். கடந்த ஒரு மாதத்திலே பார்த்தோம்னா டபுள் ஆகிருக்கு, 13லிருந்து 24. ஸோ இது என்ன, மார்க்கெட் வாலட்டிலிட்டியை எலெக்ஷன் நெருங்க அதிகரிப்பதை குறிப்பிடுகிறது என்று சொல்லலாம். இதை பற்றி நம்மளுடைய முன்னாடி உள்ள வீடியோலேயே போட்டிருக்கோம். அந்த பதிவில் இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் என்னெல்லாம் செய்யும் என்பதை அதை போய் பாருங்கள், இன்னும் பெட்டராக தெரியும். அதுபோல் இன்றைய தினம் நிஃப்டி ஃபார்மா, மீடியா அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒரு பெட்டராக முடிவடைந்திருக்கிறது. மறுபுறம் ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் நிஃப்டி எனர்ஜி மேஜர் செக்டார்ஸ் ஒரு அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிடுதுன்னு சொல்லலாம். அதுபோல் இன்றைய தினம் ஏறிய பங்குகள்னு பார்த்தோம்னா டிவிஸ் லேப், எஸ்பிஐ லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ மோட்டோகார்ப், டாக்டர் ரெட்டிஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், விப்ரோ, பிரிட்டானியா அண்ட் டாடா கன்சியூமர். மெயினாக ஃபார்மாசூட்டிக்கல்லாம் மறுபடியும் பார்த்தோன்னா ஒரு பையிங் மொமெண்டம் லோக்கல் அஸ் வெல் அஸ் குளோபலாக வருது. குளோபலாக பார்த்தீங்கன்னாக்கா சில நாடுகளில் மறுபடியும் இந்த கோவினுடைய ஆதிக்கம் பரவி கொண்டிருப்பது நம்ம கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லலாம். அதுபோல் தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி 81 ரூபாய் குறைந்து 71,928, வெள்ளி 48 ரூபாய் குறைந்து 94,560, குரூட் ஆயில் 24 ரூபாய் அதிகரித்து 6,570 மணியமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் நமக்கு வெளிவந்துள்ள இந்த ரிப்போர்ட் அந்த ஜேபி மோர்கன் அவங்களுடைய ரிப்போர்ட்டில் எல்ஐசியினுடைய ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எல்ஐசி ஒரு நல்ல அருமையான ஒரு Q4 ரிசல்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய நியூ பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த பங்கை இன்னும் ஃபர்தராக ஒரு 28லிருந்து 30% மறுபடியும் ஏறக்கூடும் என்ற அறிக்கை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி ஆல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மேலே நிற்பது குறிப்பிடத்தக்கது. அதுமாரி ருஷ்யாவுடைய ரோஸ்நெட்டுங்கிற கம்பெனி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸோட ஒரு டீல் போட்டுட்ருக்காங்க. இது என்னன்னாக்கா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு ரிட்டர்ன் சொல்லலாம் பிட்வீன் இந்தியா அண்ட் ரஷ்யா. ஸோ அதனால் இது ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு பெட்டர் ஒரு அணுகுமுறையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் இன்றைய தினம் இசிபியிலிருந்து வெளிவந்துள்ள விஷயத்தை பார்க்கும் பொழுது இன்ஃப்ளேஷன்லாம் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிடக்ஷன் இது எபவுட் டு பிகின், அது உடனே இப்போ ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கூறியிருப்பதும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் என்று சொல்லலாம். மேலும் பிளாக் டேலை பொறுத்தவரை ஐஆர்எஃப்சி, ஏபிஎஃப்ஆர்எல், கண்டெய்னர் கார்பரேஷன் இந்த மூலியம் நடந்திருக்கிறது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பற்றி இப்போ தான் சொன்னோம். மெயினாக இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா இதுதான் ஒரு மார்க்கெட்டினுடைய ஒரு ஃபியரை காஜ் பண்ணுறது, ஒரு தெர்மாமீட்டர்னு வச்சுங்களேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு இன்றைய தினம் போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் டபுள் ஆகிருக்கு. 24.48 முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினாக இந்த லோக்சபா எலெக்ஷன் போல்ஸ் அவுட்கம் நெருங்க இந்த வாலட்டிலிட்டியும் அதிகமாகி கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். ப்ரீவியஸாக 2022 பார்த்தோம்னாக்க 28.13 அப்படிங்கிற வாலட்டிலிட்டி ஹையை தொட்டது ஜூன் 16, 2022. அதை தொடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. இதை பற்றி நம்ம முதலே சொல்லியிருக்கோம். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 30லேருந்து 40 வரலையும் செல்லக்கூடும் என்று கூறியிருக்கிறோம். அதையும் பாருங்கள். ஓகேயா. நிஃப்டி ஒரு மைனர் பேரிஷ் கேண்டில் நேற்று தினமே ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது அதனால தான் மினிமல் லாஸில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், 22,986.38 மற்றும் 23,101, 22,986.38
23,101. அப்புறம் சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 22,861.97, 22,746.78. ஸோ இது வந்து நியர் டேர்முக்கு நடக்குங்க. இதை வந்து கரெக்டாக எழுதி வச்சுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கீழே வந்து அந்த ரேட்டில் வாங்கி விடுங்க. மேலே போச்சுன்னா அந்த இடத்துல விற்று வாங்குங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி யூ கேன் ட்ரேட் ஆன பெட்டர் பொசிஷன் ஃபார் ட்ரேடர்ஸ். மேலும் இன்றைய தினம் ஃபியூச்சரினுடைய வால்யூம் பார்த்தோன்னா வெறும் 49 லட்சம் தான் நடந்திருக்கு. பிலோ ஆவரேஜ்னு சொல்லலாம். அதுபோல் பேங்க் நிஃப்டினுடைய வால்யூமும் பிலோ ஆவரேஜாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ நாளைய தினம் நமது சந்தைகளில் வாலட்டிலிட்டி இருந்து கொண்டு தான் இருக்கும். வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ.